திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பஞ்சமூர்த்திகளின் வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருவிழாவின் 5ஆம் நாள் இரவு உற்சவத்தில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் மற்றும் பராசக்தி அம்மன் வெள்ளி பெரிய ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளினர். பின்னர் கோயிலின் 4 மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் MTR ராமச்சந்திரன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சரும் மாநில திமுக முன்னாள் அமைப்பாளரும் ஆகிய ராமச்சந்திரன் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த துயருற்றேன் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி சாதனை படைத்தவர் எனவும், அவரது மறைவால் வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் தனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். துபாயில் இருந்து சென்னை திரும்பிய நடிகர் அஜித் குமாரை ரசிகர்கள் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான அஜித் குமார் மீண்டும் கார் ரேஸில் ஈடுபட உள்ளார். 2025இல் ஐரோப்பியாவில் நடக்கும் GT4 சாம்பியன்ஷிப்பில் அவர் பங்கேற்க உள்ள நிலையில் இதற்காக அஜித் குமார் துபாயில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் துபாயில் பயிற்சிகளை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் சென்னை திரும்பிய அவரை விமான நிலையத்தில் இருந்த ரசிகர்கள் உற்சாகத்துடன் வீடியோக்களை எடுத்தனர். பின்னர் அவரை அதிகாரிகள் பாதுகாப்பாக அழைத்து வந்து காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் எடுக்க அனுமதி அளித்தால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். அரிட்டாப்பட்டி பகுதியில் உள்ள வரலாற்று சமண சின்னங்கள், குடைவரை கோயில்கள் உள்ளிட்ட பகுதிகளை திருமுருகன் காந்தி நேரில் சென்று பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை சந்தித்து பேசிய அவர், டங்ஸ்டன் எடுப்பதால் அப்பகுதியில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்தார். டங்ஸ்டன் எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என முதலமைச்சர் அறிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறினார். தமிழ் இனத்தை எதிர்த்து எந்த ஒரு நிறுவனமும் வெற்றி பெற முடியாது என தெரிவித்தார்.